மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். நிதியமைச்சர் வருகை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது. காலை 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதனையொட்டி சற்று முன்னதாக அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு சிறிது நேரம் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மற்றும் நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு அந்த பட்ஜெட் அடங்கிய அந்த உரையை செய்தியாளர்களுக்கு காட்டி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னர் நேரடியாக அந்த பட்ஜெட் உரையுடன் அவர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அங்கு குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆசி பெற இருக்கின்றார். குடியரசுத் தலைவர் அவருக்கு இனிப்புகள் வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அவர் நேராக நாடாளுமன்றத்துக்கு வருகை பெற இருக்கிறார். அங்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் நடைபெறும். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இன்று தாக்கல் செய்ய இருக்கின்ற மத்திய பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு மக்களவையிலே தனது பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசிக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது நிதியமைச்சக அலுவலகத்திற்கு வருகை தந்து அவர் தனது அமைச்சரவை சகாக்கள் மற்றும் அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை செய்த வண்ணம் இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.